எதற்கு ஜோசப் விஜய் இன்னைக்கு சொல்லிருக்கீங்க? இதற்கு முன்னாடி வரைக்கும் விஜய், இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? அவன் கிடக்குறான். யாரு வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் ஆழ்வது தமிழன் தானே. தமிழன் தானே. தமிழ் ஆளுநர் தானே வந்தீங்க. ஆமா, இப்ப ஒரு தமிழன் தானே. செந்தமிழன் சீமான் எங்க வந்தாரு? இன்னும் வரலையே. அவர்தான் அந்த தமிழ். அவர்தான் தமிழன். கட்சிக்கு விடுங்க, எதுவுமே இல்லைங்க. ஓட்டு இல்ல, சீட் இல்ல, எம்எல்ஏ இல்ல, கவுன்சிலர் இல்ல, கொள்கை இல்ல, வேற எதுவும் நிறைய சொல்றது எதுவுமே இல்ல. ஆனா ஏன் விஜய் அவர்கள் இன்னைக்கு போயிட்டு திருச்சி ஈஸ்ட்லயும் பெரம்பலூர்லயும் நின்னாரு? பதில் இருக்கான்னு கேக்குறாரு. போட்டு கேக்குறாரு ஒருத்தர். நான் முதல்ல கேட்டேன், நீங்க லேட்டு குளத்தூர் நிக்கிறேன்னு சொல்லிட்டு திருவற்றில் நின்னீங்களே, பதில் இருக்கா? காரைக்குடியில ஏன் போய் நின்னீங்க? பதில் இருக்கா? அங்க நின்னு கூட 4ஆம் ரேங்க் வந்தீங்களே, பதில் இருக்கா? ஒண்ணு மேடையில பேசிட்டு இருக்கும்போது குடிக்க தண்ணி கேன் இருந்தா தண்ணி கேன் கீழே ஊத்திட்டு அந்த தண்ணி கேன்ல போய் காசு வாங்குறது. இது என்னது? ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அங்க ஒரு திறவா இருக்கிற மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த டப்பா நிறைய வரைக்கும் அண்ணன் பேசுவாரு. டப்பா நிறைஞ்சிருச்சு தூக்கி காமிச்சோம்னா அண்ணன் பேசி முடிச்சுட்டு இறங்கிடுவாரு. எலெக்ஷன் வந்தா நமக்கு பிசினஸ் காலகட்டம். ஒரு திருவிழால ஒரு ராட்டினம் போடுற மாதிரி பிஹேவ் பண்றது. திருவிழான்னு சொல்லிட்டா போதும், சின்னாசை கையில பிடிக்க முடியாது. வந்தமா, ராட்டினம் போட்டோமா, நெட்டு கட்டினோமா, எல்லாரும் ஏற்றி சுத்தினோமா, 10 ரூபா வாங்கினோமா, இறக்கி விட்டோமான்னு இருக்கிறது. பேசிக்கலி உங்களுக்கு பிரச்சனை வந்து போத் வித் உதயநிதி அண்ட் திரள்நிதி. அட வீரமா நிப்பா, ஏய் வா மாட்டுக்கறி சாப்பிடுற, அரக்கி எடுத்துக்கடா, தைரியமா ராட்டினத்துல சுத்துறா. தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் பிடிக்கும் இந்த அரசு, பிடிச்சி உள்ள போடு இந்த அரசுன்றது. அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்த வேணாமா? தப்பு பண்றவங்க அந்த பயத்தை ஏற்படுத்த வேணாமா? அப்ப நாங்க அதை பண்ணுவோம். கலைஞரின் பேரன் திரும்ப பேசுங்க பாப்போம். கலைஞரின் பேரன் திரும்ப பேசுங்க பாப்போன்றனே. இனி யாரா வேணா இரு, பேசுங்க பாப்போம். இன்னொரு வாட்டி அதே மாதிரி பேசுவீங்களா? இப்போ அதான் சொல்லிட்டாரு அவரு, நான் மீண்டும் பேசுவேன். காவேரிக்காக இந்த மாதிரி நான் குரல் கொடுப்பதை இவர்கள் தடுத்தார்கள் என்றால் மீண்டும் இஷ்யூனா கூட மக்கள் கொஞ்சம் ஈல்ட் ஆகலாம். என்னப்பா இவர் ஏதோ பிரச்சனை பேசினாருன்னு. காவேரி இஷ்யூல தமிழகத்தை வஞ்சித்தது, சதி பண்ணது இந்த திமுக. அவங்க எப்படிங்க இவ்வளவு தைரியமா பேச முடியும்? என்ன கடந்த 5 வருஷத்துல என்னங்க பண்ணீங்க? அங்க ஒரு ப்ரொபோசல் அப்படியே தொங்கிட்டு கிடக்கு 60 வருஷமா. ராசி மணல் பேசியிருப்பீங்களா? நம்மளால பேசியிருக்க முடியுமா இன்னைக்கு இந்த விஷயத்த? ஒரு அரசாங்கத்துக்கு இதை வேணும்னு கேட்க முடிஞ்சிருக்குமா நம்மளால? காவேரியில டெல்டால 2009 ஹைட்ரோ கார்பன் ஃபீஸிபிலிட்டி டெஸ்ட் பண்ணது இவர் தான், இவங்க அப்பா தான். ஏன் பண்ணாரு? தண்ணியே வராது, இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு வழி கிடையாது, ஓட்டை போட்டு ட்ரில்லு போட்டு. ஞாபகம் இருக்கா இந்த 2020லலாம் இந்த போராட்டம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 2018, 19 வாடிவாசல், நெடுவயல்லாம். அப்போ என்ன பிரச்சனை வரும் அந்த நெடுவாசல்லாம்? அந்த ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோலாம் அப்போ போடுவாங்க, அதிமுக போட்டு கிளிகிளி. இல்ல அந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த இடம் எப்படி ஆகும், கடல்ல இருந்து எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணியை கொண்டு வந்து கொட்டுவாங்க, எப்படி அந்த ஃப்ராக்சர் பண்ணுவாங்க, இது எல்லாம் 2009 தான் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் தொடர் போராட்டங்களால தான் அந்த இடம் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா. நம்ம எப்படி ஜல்லிக்கட்டுக்கு போராடி வாங்கினோமோ அதே மாதிரி விவசாயிகள் போராடி இதை வாங்கினாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய சதின்னு? இது வெறும் ஒரு காவிரினா பரவாயில்லைங்க. அத்திக்கடை அவிநாசி திட்டத்தை திமுக பேசிக்கிட்டே இருந்துச்சு, செஞ்சுதா? ஐயா செங்கோட்டையன் அந்த இடத்துல அமைச்சராக இருக்கும்போது ஆரம்பிக்கிறார். அது திமுக ஆட்சியிலும் முடியுது. ஆனால் 2வது ஃபேஸ் திரும்ப திமுக ஆரம்பிக்கல. அடுத்த ஃபேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கணும், கன்டினியூ பண்ணியிருக்கணும், அதை பண்ணலை. ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு தண்ணியிலையும் பிரச்சனை, எதையுமே கேட்கல. எப்படி இருக்க முடியும்? இப்போ நீங்கள் குருவை சாகுபடி பாதிச்சிருச்சு சொல்கிறீங்க. ஆமாம் பாதிச்சிருச்சு, இந்த வருஷம் மழை இல்லை, பிரச்சனை தான். இதுக்கு ஏதாவது லாங் ஸ்டாண்டிங் தீர்வு செய்யணும் தான். ஆனால் இங்கே இருக்கிற நம்மளுடைய அந்த பரந்தூர், அங்கே எவ்வளோ விவசாயம் நடக்குது தெரியுமா? கம்பன் கால்வாயில் எவ்வளோ நெல் உற்பத்தி ஆகுது தெரியுமா? அந்த நெல் வரலன்னா எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? அது நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தண்ணி வர இடம். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல போகம் வரும். அப்போ அந்த இடத்தையும் நாசம் பண்ணி கம்பன் கால்வாயை அழித்து மரங்களை மொட்டை அடித்து அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டணும்னு துடிச்சிங்களே, அது எப்படி?
உங்களுக்கு இப்போ இவ்வளவு இடத்துல இவ்வளவு வாட்டர் பாடிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சரியா பராமரிக்காம இருக்குதுன்றதா உங்களுக்கு பிரச்சனை. ஆமா, பின்ன இப்ப சதுப்பு நிலம் அந்த வாட்டர் வெட்லாண்டு அவ்வளவுதான். யாரு பிரிகேடுக்கு கம்பெனி பில்டிங் இது கொடுத்தது? அதுதான் தீர்வு. சிம்பிள். தண்ணி இருந்தா தானே பிரச்சனை. இப்ப தண்ணி எல்லாம் ஃபுல்லா இது பண்ணு, ஏரி எல்லாம் இது பண்ணு, ஏரி மேல ரோடு கட்டு, ரோடு மேல அப்புறம் தண்ணி வராம. ஆமா, அந்த மாதிரி ஏரி மேல ரோடு போடு. அப்புறம் அது ஏரின்னு உங்க இருந்தே உங்களுக்கு தெரியாம போயிடும். சென்னையில பாதினா அப்படிதான் இருக்கு. அதனாலதான் ஒரு இதுல நித்தன் காமெடியா சொல்லியிருப்பாரு, தண்ணியோட வீட்டுல நீ வீடு கட்டினா தண்ணி உன் வீட்டுல வீடு கட்டும் அப்படின்னு. அதான் நடக்கும். அது அப்புறம் பாத்துக்கலாங்க. ஏரியை அழிச்சிடணும் ஃபர்ஸ்ட், அதை மேல ரோடு போட்டு ஃபுல்லா அந்த இது வந்து பிளாட் போட்டுடணும், அப்புறம் வீடு கட்டணும், அப்புறம் அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வித்து 18,000 ஸ்கொயர் ஃபீட் 20,000 ஸ்கொயர் ஃபீட் 25,000. நாளைக்கு வந்து ஓஎம்ஆர் வந்து ஒரு இது மாதிரி இருக்கணும், இது மாதிரி. ஆமா, அப்படி கிடையாதுங்க. அசோக் நகர், அண்ணா நகர் ரேட்டுக்கு நாளைக்கு ஓஎம்ஆர் வரணும் அப்படின்னா அது யார் போட்ட விதை? ஐடல் பார்க் யார் கொண்டு வந்தது? கருணாநிதி காலத்துல கொண்டு வரப்பட்டது. திமுக காலத்துல வந்து மேல வந்து தொட்டி கட்டி தண்ணி சேர்க்கணும். தண்ணி அப்படிதான் சேர்க்குறீங்க. ஆமா, கீழே இருக்கிற ஆத்த அழிச்சிட்டு அது மேல வீடு கட்டி மேல தொட்டியே தண்ணி தேக்க வேண்டியதான். அதாங்க நீங்க சொல்றது என்ன லாஜிக்னு உங்களுக்கே தெரியும். அதை கேட்கறவன் யாராவது எதோ சொன்னேன் வெளியில வேணா கேட்டானா உங்க விளையாடும் எடுத்து கடல் தண்ணி சூப் வச்சு மயிலே ஊத்திடுவான். நீங்க சொல்லுங்க. சரி, இப்போ வந்து ஒரு உதயநிதி அவர்கள் இந்த மாதிரிலாம் வந்து வீரவாசனம் பேசி ரொம்ப ஜாலியாக அதெல்லாம் கொண்டாடி ஒரு செலிப்ரேஷனாக தான் போயிருக்குது. கிட்டத்தட்ட வந்து இப்போ எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, திமுக தட்டி எழுப்பிட்டீங்க. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். வந்தவங்க திமுக காரணங்களும் கிடையாது, ஃப்ரைட் ரைஸுக்கும் பாட்டிலுக்கும் வந்தவங்க, அதையும் பசங்க எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இதை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நான் காவிரிக்காக தான் போறேன்னு அரெஸ்ட் பண்ணாங்க நீங்க சொல்லுவீங்கன்னா வரலாற்றில் இதை திண்ணமா பதிவு பண்ணுவோம். இப்போ நான் வந்து இதை வந்து இவ்வளோ பெருசாக பேசக்கூடாதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் திரும்ப சொல்லும்போது போகிற இடத்துலலாம் ஆபாசமாக பேசி கைதான எதிர்கட்சி தலைவருக்கு வணக்கம்னே பேசி ஆரம்பிக்கணும் போல இருக்கு. இது அப்படிதான் பதிய வைக்கணும். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் இதை எங்கே கொண்டு போய் என்ன நரேஷன் வைப்பீங்கன்னு விட முடியாது. கண்டிப்பாக இது எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுவோம் பாருங்க. ரைட். இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டியை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொருத்தர் நீங்கள் போட்ட இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லிட்டார். கேட்டார், என்னப்பா இந்த மாதிரி ஏதோ வந்துட்டு இப்படி பேசுறீங்களேன்னு சொல்லி உங்களை கேட்காத குறையா அதிபர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு இன்னைக்கு உங்களை பார்த்து. என்னங்க அதிபர் கேள்வி கேட்டாருன்னு காலை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன ஜாலியா இருக்க வேண்டியதுதான். என்ன கேட்டிருக்கா தெரியுமா? என்ன கேட்டாரு? சொன்னீங்களே திருநிதி கேட்டிருப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, அதெல்லாம் உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வருது. இல்லன்ட்டாரு, அதுவும் இல்லையா? திருநிதி வரலன்ட்டாரு. சரி, ஒண்ணா போவோம். முதல்ல சொல்றாரு, என்ன நம்ம பெஞ்சுக்காரு வாங்கினேன், பெஞ்சுக்காரனா நான் என்ன உங்களுடைய ஆத்தா அப்பத்தாவுடைய தாலி அத்தா வாங்கினேன்? ஓ, அதெல்லாம் பிளான் இருக்கா? செயின் ஸ்நாச்சிங் வரையா? இல்லைங்க, அப்படியா வாங்கினேன். மாப்பிள்ளை ஒருத்தன் வந்தான், என்ன மாமா இந்த மாதிரி வந்துட்டு இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க, வந்திருக்கீங்க, இந்த மாதிரி சாதா காரில் போறீங்க, நீங்களாம் ஒரு பென்ஸ் காரில் போகணுமாமான்னு மாப்பிள்ளை வந்தா, மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தா, மாப்பிள்ளை போனான், என்ன அப்படின்ற. சரி, சொல்லிட்டோம், அவ்வளவுதாங்க. நீங்க அதுக்குள்ள என்னமோ வந்துட்டு கார்ல போல திருநிதியில வாங்க, திருநிதியில வந்து ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்க மாட்டாராமா அவரு. காப்பி தண்ணினா தண்ணியா? காஃபி, டீ காஃபி. அதாவது இது வந்து அண்ணன் பேசுறதுல நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டா எனக்கு டைம் இல்லை. அவர் எல்லாத்தையும் மாற்றி பேசுவார். இப்போ நீங்கள் இந்த திருநெல்வேலியிலேருந்து ஒரு டீ கூட குடிக்கலன்னு சொன்னார். ஆனால் கௌரவமாக பிச்சை எடுத்து தான் வாழ்கிறேன், கௌரவ பிச்சை. ஃபோன் பண்ணி ஒரு 10,000 போட்டு விட்றான்னு மச்சானுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 1 லட்ச ரூபா போட்டு, அந்த மச்சான் பேர் நான் சொல்ல பாவம், ஒரு 1 லட்ச ரூபா கேட்பேன். யார பேசுறது? 7.5 முக்கம் பேசுகிறேன்ப்பா, ஸ்கார்பியோ வேறு ஒன்று எடுத்துட்டேன், அதுக்கு வேறு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா செலவாது, கொடுத்து விடுனேன், அந்த எந்த ஒரு 1 லட்சம் போட்டு விடு. ஏங்க இது ஒரு படத்துல வருங்க, ரஜினி முருகன் நினைக்கிற படம் பேரு, மிரட்டி காசு வாங்குறது. இல்லைங்க 80,000 தான் இருக்கு, அந்த வண்டியை கொளுத்தி விட்டுறான், அவனை பத்தி 2 வீடியோ பேசிடுறான். என்ன ஒரு அரசியல் தலைவர் ரஜினி முருகன் படத்துல சொன்னாங்க. ஏன் உங்களுக்கு கூடாது? ஏன் அதிபருக்கு குத்துது? அவர் சொல்றது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நான் வாங்குறதே இல்லைன்றாரு. அவர் தாங்க வாங்கணும்னு சொன்னாரு. வாங்குறேன், கட்சிக்காக செலவு பண்றேன், நான் அதுல ஒரு டீ காஃபி சாப்பிட மாட்டேன்றாரு. சரி, அதான் ஏற்கனவே நாங்களும் கேட்டோம், எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு, அவர் கூட சிட்டு மைனா மான்லாம் வாழுதுன்னாரு, எல்லாத்தையும் ஊருக்காக போட்டுற போறாருன்னு பயந்தோம். அதுக்கப்புறம் அதுங்களுக்குலாம் வீடு கேட்டு பெரிய வீடுன்னாரு, 2.5-3 லட்ச ரூபா வாடகைன்னாரு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தா எவனோட கிளப்பி விட்றான், அது வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு இடத்த ஒரு 4 கோடி வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அது இவரோட தான் இருக்கணும் சந்தேகமாக இருக்குன்னு ஒரு அம்மா கிளப்பி விடுது. பார்த்தா இவரோட கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு லாயர் தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து சாட்சி கைத்து போட்டிருக்காரு. அவர் வீடு எங்கேயோ கூடுதாஞ்சேரியில், அவர் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறது இங்கே ஈஸியாக. அது ஒரு தனி காமெடி. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்? இல்ல அதான் இது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லிட்டாரு. அதுலயே சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? அதாவது உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பார்த்தா வந்துட்டு கடுப்பா இருக்கா, வயிற்றுச்சலா இருக்கா, அப்ப நான் அதைத்தான் பண்ணுவேன், எனக்கு நீங்க வந்து அடுத்த ஃபைட்ல போவேன்ட்டாரு. எனக்கு அதான் நீங்க டெபாசிட் வாங்காம இருக்கிறது கூட தான் பார்த்தா வயிற்றுச்சலா இருக்கு, அப்ப அதான் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு வயிற்றுச்சலா இல்லனாலுமே அதான் பண்ண முடியும், அது நம்ம கையில கிடையாது, அது என்ன நடக்குதோ மக்கள் தானே பண்றது. இல்லங்க, அது ஒரு பிசினஸ் மாடலுங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கிட்டே வந்து 234 தொகுதி நிக்க போறோம்,
இப்போ ஒரு கட்சி பாத்தீங்களா திமுக நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசும்போது வருது குறுக்க ஒண்ணுதானுங்க. இப்போ நீங்க தான் புரிஞ்சுக்கலையா? அதான் வந்து அவர் அந்த மீசக்காரர் கூட நாம் தமிழ்காரங்க ஒருத்தவங்க உட்காந்து இன்டர்வியூ எல்லாம் பண்ணிட்டாங்களாமே, பாக்கல? பாருங்க, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. உங்களை ஒண்ணு கேக்குறேன், ஒரு இடைத்தேர்தல் வருது, இது வரைக்கும் டெபாசிட்டே வாங்காதது, அதாவது ஜெயிக்கலன்றது 2வது துயரங்க, டெபாசிட்டே வாங்காத ஒரு கட்சி நிக்கிற எல்லா தொகுதியிலும். இப்போ ஒரு எக்ஸாம்ல ரெகுலரா ஃபெயில் ஆயிட்டு இருக்கிற ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், அந்த பையன் எக்ஸாம் வந்தா எப்படி ஃபீல் பண்ணுவான்? இந்த தடவையாவது பாஸ் ஆகணும் எப்படியாவதுன்னு பயத்திலே இருப்பான், பயப்படுவான். எக்ஸாம் வருதுடா அப்படின்னு சொல்லி வெறியா வரான் ஒருத்தன், அதுக்காக ஜிம்முக்கு போறான்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? பைத்தியமா அப்படின்னு இருக்கும். அதுதான் நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஜெயிக்கவே மாட்டேன், உனக்கு போட்டி வேற யாருக்கோ, உனக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம்? அப்ப என்ன காமன் கேண்டிடேட் அறிவிப்பாங்க. எலெக்ஷன் வந்து நமக்கு பிசினஸ் காலகட்டம். ஒரு திருவிழாவில் ஒரு ராட்டினம் போடுற மாதிரி பிஹேவ் பண்றது. திருவிழான்னு சொல்லிட்டா போதும், சின்னாசை கையில பிடிக்க முடியாது. வந்தமா ராட்டினம் போட்டோமா, நெட்டு கட்டினோமா, எல்லாரும் ஏற்றி சுத்தினோமா, 10 ரூபா வாங்கினோமா, இறக்கி விட்டோமான்னு இருக்கிறது. ஒருத்தருடைய அரசியல இப்படி ஒண்ணும் இல்லாம அது வேற. ஐயோ, நான் ராட்டினம் போடுறோட தான் சொன்னேன், நான் உங்களை ஒன்றும் சொல்லலை. அவன் மட்டும் தான் இருப்பான். எலெக்ஷன் முடிஞ்சா எல்லாத்தையும் அவுத்துக்கிட்டு போயிடுவான். வந்து வண்டியில ஏறு ராட்டினம் சுத்துறன்னு சொல்லும் போது வந்து அப்படி பவ்யமா கேட்பான். வண்டியில ஏறு நம்ம கத்துவோம், ஐயோ இறக்கியா பயமா இருக்கு, நம்ம கண்டுக்க மாட்டான், அப்படியே வீரமா நிற்பான். ஏய் வா மாட்டுக்கறி சாப்பிடுற, ரக்கைய தூக்குடா, தைரியமா ராட்டினத்துல சுத்தினாங்க. எப்படி பொருந்தி போது பாருங்களேன். சோ அந்த மாதிரி அப்புறம் இறக்கி விட்டுட்டு முடிஞ்சோடனே அவுத்துக்கிட்டு அடுத்த ராட்டினத்துக்கு அடுத்த திருவிழாக்கு போயிடுறது. அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சா, யானை சவாரி, வா இறங்கு அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம். அவர் சொல்றது வந்து இந்த மாதிரி. பட் ஆனால் நீங்க சொல்றீங்க பழைய ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. போடுங்க, சரி ரைட், ரெண்டுமே கான்ட்ராடிக்ட்னு வச்சுப்போமே. அவர் வந்து வண்டியை பக்கம் எப்படி திருப்பினீங்க அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு, மே 10ன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது 108 தொகுதியில தாவேக்கா வந்துட்டு ஜெயிச்சதுக்கு காரணம் நான் தான் சொன்னான். அதை யார் சொன்னீங்கன்றதான் இப்போ என் முதல் கேள்வி. அதை யார் சொன்னீங்க? ஏன் அப்படி சொன்னீங்க? அவரே சொல்லிட்டு. ஓ, நீங்க சொல்லலையா? அப்ப அவர் சொல்றாரு, ஏன் எல்லாம் அப்படி சொல்றீங்க, நீ பேசி பேசி தாண்டா தாவேக்கா ஜெயிக்க வச்சுட்ட அப்படின்லாம் அவர் சொல்றாங்களாம். ஏன் அப்படி சொல்றீங்க எல்லாரும்? அதாவது அவங்க மேல இருக்கிறது வந்து ஒரு நம்பிக்கையற்ற தன்மை. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கெட்ட பையன், பொய் மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஆளு. நீங்க ஒருத்தரை பார்த்து எனக்கு இவரை பார்த்தாலே பிடிக்கல, இவர் கெட்டவர்னு சொன்னா மக்கள் நினைப்பாங்க இவன் ஃப்ராடு, அப்ப அவன் நல்லவனா தான் இருப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்ல. அது மாதிரி நீ கையம்மையான்னு கத்திக்கிட்டு இருந்த, நீ வந்து ஒழுக்கம் இல்ல, நீ வந்து நான் உண்மை பேசல, அப்ப நீ எவனோ சொல்றியோ அவன் உண்மைதான் பேசுறான் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கோன்னு யாரோ ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான். அதை ஒரு ஈவெண்ட்ல வந்து ஒரு தம்பி கேட்கறா, அப்படி அதை ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. அதாவது வந்து தாவேக்கா பேரை சொல்லி தாவேக்கா இருக்கிற இடத்துல நம்ம பேசினா ஒரு வியூவர்ஷிப் கிடைக்கும், நமக்கு ஒரு முகவரி கிடைக்கும்னு பேசுற ஒரு ஆள்கிட்ட அவர் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அவரால் இல்லைங்கன்னு சொல்றது கூட டைம் இல்லை. அவரால் அது இல்லைன்னு சொல்றதுல கூட ஒரு லாஜிக்கே இல்லை. உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? யோ மிலிட்ரி நீ எங்கேயா இங்கே, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல உனக்கு சீட்டு கொடுத்தாங்களா? விஜய் சார் நிற்கிற இடத்துல நிற்பேன்னு சொன்னீங்க, உனக்காக தான் 1க்கு 2 இடத்துல நின்னாரு. இப்போ ஒரு நாள் நிற்க முடிஞ்சா? எதிர்த்து நிற்பேன்னு தான் சொன்னேன். அதான் அந்த கேட்கவர் என்ன கேட்டாரு, எந்த தொகுதியில் போட்டி போட போறேன்னு கேட்குறாரு. நான் இந்த தொகுதி நிற்கிற இடத்துல போய் நிற்பேன்னு சொல்றாரு. அப்போ சீட்டே கொடுக்கல உங்க கட்சியில். அவர் எதாவது சொல்றாரு, என்ன 2 வாட்டி நிற்கிட்டீங்க, சேனலில் 2 வாட்டி டிஸ்ஓன் பண்ணிட்டீங்கன்னு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த கட்சியில் நம்மளை டிஸ்ஓன் பண்ணுறாங்க, அதை மீறி நீங்கள் வந்து யூடியூப் மட்டும் பேசுகிறீங்க, கரெக்டா? அப்படி தானே? இந்த கட்சி சேனல் பேசுறது எனக்கு சேனலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கட்சி அறிவிச்சதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ களத்தில் நாங்கள் வந்து ஒரு கட்சியோட போட்டி போட வந்திருக்கோமா, ஒரு சேனலோட போட்டி போட வந்திருக்கோமா? கேள்வி கரெக்டா? இப்போ அவர் அந்த கேள்வி இந்த கேள்வியெல்லாம் நான் புதுசாக கேட்குறேன். அந்த இடத்துல பசங்க கேட்டாங்க. அப்படி மீதி அந்த இருக்கக்கூடிய 126 தொகுதியில் வந்து தாவேக்கா வெல்லலை, அதுக்கு நான் தான் பொறுப்புன்றது. இது எவ்வளோ பெரிய ஒரு மனநோய். ஆமா, அதான் உண்மை. அப்போ அதாவது அந்த 126 தொகுதியில் ஜெயிச்சவன் தான் தோக்கடிக்க முடியும். நம்ம 2 பேருக்கு போட்டி. சரி, உங்களை தோக்கடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நீங்க ஜெயிக்கணும். ஜெயிக்காத ஒருத்தன் நான் தான் ஒன்று தோக்கடிச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? லாஜிக்கா புரியுதா கேள்வி? நம்ம 2 பேர் விளையாடுறோம், அது கரெக்ட். நம்ம 4 பேர் விளையாடுறோம், இல்ல அது கரெக்ட் தான். ஜெயிச்சவன் தான் தோக்கடிச்சதா கிளைம் பண்ணணும். ஆமா, சோத்தவன் டெபாசிட்டே வாங்காதவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது அவர் தான் ஆட்டையை கலைச்சு விட்டுருக்காரு. என்னத்த ஆட்டையை கலைச்சு ஓட்டையை கலைச்சு விட்டாருன்ட்டு ஆட்டை ஓட்ட சாட்டை வரிசையா நல்லா இருக்கு பாருங்க. இல்ல அவர் பண்ணி இப்ப பேசிக்கிறார், அவர் பேச்சை கேட்டு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி தான் அந்த தொகுதிகள்லாம் வந்து தாவேக்கா ஓட்டு போடல, அந்த தாவேக்கா அந்த தொகுதிகள தோத்து போயிருக்குது. சரி, அப்ப இப்படி எடுத்துக்கலாம்.
தாவேக்காக்கு போடாத ஓட்டு திமுகவுக்கு போடுங்க, தாவேக்காக்கு போடாத ஓட்டு அதிமுக போடுங்க. ஏன்னா ஜெயிச்சவங்க இவங்க 2 பேர்ல இல்ல, இவர் நாம் தமிழர் தான் போட சொன்னாங்க. அவங்க மாத்தி போட்டாங்க. அப்ப இவர் பேச்சு மதிக்கலன்னு தானே அர்த்தம். ஆனா தாவேக்கு போடாதீங்கன்னு சொன்னதை மதிச்சிருக்காங்க. தாவேக்காக்கு போடாதீங்கன்னு சொல்லிட்டு திமுக போட சொன்னாரா? அது சொல்லல. தாவேக்காக்கு போட சொல்லி அதிமுக போட சொன்னாரா? இல்லையே. அப்ப அங்க போட்டதுதான் எண்டு கேம். இப்போ ஒரு தொகுதியில ஜெயிக்கிறது தானே. இல்ல, அவங்க அதெல்லாம் அவர் சொல்ல போடலன்னு பார்த்துட்டு அவங்கள எல்லாம் கூப்பிட்டு தாவேக்காக்கு போடாதீங்கன்னு சொன்னாரு. வீடியோ எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதோட நாம் தமிழருக்கு போடுங்கன்னாரு. அதை யாரும் பார்க்காம போயிட்டாங்க. அது முன்னாடி வீடியோ ஆஃப் பண்ணிட்டாங்க எல்லாரும். அதனால அவங்க போயிட்டு திமுக அதிமுக போட்டாங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு பதில் புரிஞ்சிச்சு. அவர் பேசுனதை மக்கள் கேட்கல, மதிக்கல. அவர் கேஸது கேட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவர் கிரெடிட் எடுக்கிறதா இருந்தால் அவர் ஜெயிச்சிருக்கணும். வெற்றி பெற்றவன் தான் ஒருத்தரை நான் தோல்வி அடைய வச்சேன்னு கிளைம் பண்ணணும். இது என்னங்க இந்த கிரிக்கெட்லலாம் அந்த சூப்பர் 4 செலக்ட் பண்ணுவாங்களே அடுத்த ரவுண்டு, பேர் என்ன? எலிமினேட் பிளே ஆஃப்க்கு போறதுக்கு சில நேரத்தில் சொல்லுவாங்க அவன் 4th ஸ்லாட்ல இவன் ஜெயிச்சா அவன் போயிடுவான், அவன் தோத்தா அவன் உள்ள போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தோத்தனம் இதுல சொன்ன காமெடியா இருக்கு. குழந்தை கூட சிரிக்குங்க. அந்த லட்சத்துல இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, நான் சொல்றேனே, இப்படி பேசியே இருக்கிற ஓட் பேங்கை குறைச்சது மட்டும்தான் அவர் பண்ண சாதனை. தாவேகா 108 தொகுதியில ஜெயிச்சதுக்கு நான் சொல்றேன் அவர் காரணம் கிடையாது, விஜய் சார் தான் காரணம். தாம் தமிழ் 234 தொகுதியில தோத்ததுக்கு கூட அவர் காரணம் கிடையாது. அவர் ஒரு சும்மா சில்லியன். நாம் தமிழர் கட்சி 128 தொகுதியில் 234 தொகுதியிலையுமே ஏன் தோத்ததுக்குன்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஃபுட்பால் பிளேயர் பீலே. அதாவது நான் சொல்றேன், நான் அந்த கதையை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தர் வந்து கோல் அடிச்சாரு, கோல் போஸ்ட் மேல பட்டு பால் வெளில போயிடுச்சு. அப்ப அவர் சொல்றாரு அந்த கோல் போஸ்ட் மேல தான் தப்புன்னு. இந்த கதை உண்மையோ பொய்யோ, மோஸ்ட்லி அண்ணன் வந்து இறந்தவங்களை பற்றி சொல்கிற கதையெல்லாம் உண்மையாக இருக்காது, அதை வந்து விட்டுடுவோம். ஒருவேளை அது உண்மையாக இருந்தா என்ன சொல்ல வர்றாரு? அவர் பேசின அரசியல் கரெக்டு தான், அவர் அடித்த ஷூட்டு கரெக்டு தான், ஆனால் மக்கள் போட்ட ஓட்டு தான் தப்பு. தவறு. மக்கள் கரெக்டாக போயிட்டு அவர் ஓட்டு போட்டு போயிருக்காரு. அந்த 4 இன்ச்சு நவுந்து இருந்தாலும் மேலே இருக்க விசில் மேலே போட்டாங்க. என்னங்க தலையாட்டுறீங்க? அப்படிலாம் இருக்காது. அதுதான் உண்மை. அது ஏதோ ஒரு சக்தி உள்ள புகுந்தத வேலையை பார்த்துருக்காங்க. அதான் ஆத்தா புகுந்துருச்சு உடம்புக்குள்ள. ஆமாம், அந்த மாதிரி பண்ணிருக்கு. அதனால பீலேயோடைய கதையில வந்த மாதிரி தான் அது ஒரு பீலேயோட கதை, ஒரு பீடியோட கதைன்றத எனக்கு நீங்க சொன்னா அப்படிதான் கேட்குது. இல்லைங்க, கொசுக்கு இருக்கும் ஒரு அடிக்கடி. அதனால அவர் அப்படி ஒன்று சொன்னாரா? இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. எதற்கு ஜோசப் விஜய் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க? இதற்கு முன்னாடி வரைக்கும் விஜய், இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் ஏன்? சரி, நான் அதெல்லாம் இது வரைக்கும் போனதில்லை. இந்த கேள்வி வர்றதுனால கேட்குறேன். உங்க பேர் என்ன? பாலா. அவர் பேர் அப்ப சொல்லுங்க. சீமான். அப்ப சீமான். பிறக்கும் போதே செந்தமிழன் சீமான். இதை வெளில சொல்லாதீங்க, திரும்ப வேலை எடுத்து கடத்துல சுத்துப்பீங்க. நிஜமாவே தான் சொல்றேன். ஏங்க நிஜமா இல்லங்க, அவர் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து சுத்துது. பாஸ்போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பர்த் சர்டிபிகேட் இருந்து எல்லாத்துலயுமே செந்தமிழன் சீமான் எழுதி இருக்குது. போய் பரிசு சொன்னா வாங்குனீங்க, தெரியாம டேட்டாவை காரணம் உங்க கட்சி அனுப்பியிருக்காங்க உங்கள்கிட்ட ஸ்போக்ஸ் பர்சன். எவ்வளவு தாங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்றது? டயர்டா இருக்குங்க, வேலை வெட்டியே இல்லையா? எவ்வளவு நாள் தாங்க இதே வேலை பண்ணிட்டே இருப்பீங்க? நாங்க படிங்க. இது என்ன? இது ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன போட்டிருக்கு? இது என்ன அஃபிடவிட்டா? எஃப்ஐஆர். சரி, ரைட். சீமான் என்கிற இடைமலைப்பட்டி புது காவல் நிலையத்தில் ஃபுல்லா படிங்க. அதாங்க குற்றவியல் எண் 209 பேரை படிங்க. பேர் ஃபுல்லா படிங்க. அதான் போட்டிருக்கு. சீமான் என்கிற அடுத்தது வந்து திரு சேது மனோகரன், திருச்சி. உனக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியாது, படியா பாருங்க அவர் பேரை. சீமான் என்கிற செபாஸ்டின் சைமன். அது என்னது? இது எங்க இருந்து வந்தது? தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர். இது எங்க இருந்து வந்தது? குற்றவியல் நீதிமன்றம். இது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டேன். இப்ப மட்டும் கத்துங்க. அப்ப கத்துனீங்கல்ல, பக்கத்துல உட்காந்துருக்கணும் பயந்துட்டாங்க. நீங்க கத்துல இது என்ன ஏதோ கோர்ட்ல இருந்து கொடுத்துருக்க மாதிரி குற்றவியல் நீதிமன்றம்னு அதெல்லாம் விடுங்க. ஸ்டாம்ப் போட்டு. ஆமா, அது வந்து ஏதோ எஃப்ஐஆர் ஏதோ கேஸ் விசாரணை. இல்ல இது வந்து நல்ல நம்பகத்தன்மையான டாக்குமெண்டான்னு செக் பண்றேன் நான். பாஸ்போர்ட்டை காமிச்சாலும் நம்ப மாட்டீங்க, ஒத்துக்க மாட்டீங்க. அவங்க கூட இருந்த அந்த ஒரு டைரக்டர் தான் சொல்லிட்டாரு, அவர் பேரு இது, அவங்க அப்பா பேரு அது, அவங்க தாத்தா பேரு அதுன்னு. ஒத்துக்கிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, இவர் மறைச்சாரா? இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் யாரா சொன்னது? என்ன லாஜிக் இது? மெர்சல் அப்பவே போட்டாச்சு. அதுக்கு முன்னாடியே அவர் ஜோசப் விஜய் தான் கேட்டார். இந்த கேள்வி ஒருத்தர் கேட்ட உடனே மறைக்காம பேர் போட்டாரா இல்லையா? சொல்லுங்க. அதே மாதிரிதான் இன்னொருத்தவங்க கூட இந்த கேள்வி கேட்டான், ஒரு நல்லவன். எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் அது என்னங்க விஜய், எலெக்ஷன் அப்போ ஜோசப் விஜய். அப்போ வந்து நீங்க இவ்வளவு நாள் வந்து படம் எடுக்கும்போது என்ன பேர் போட்டுருந்தீங்க? ரெட் ஜெயிண்ட் மூவி பிரசன்ஸ் உதயநிதி தானே வந்தது. கட்சிக்குள்ள வரும்போது இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் வருது. அதே மாதிரி அவங்க அப்பா எலெக்ஷன் ஜெயிக்கிற வரைக்கும் வெறும் ஸ்டாலின், எலெக்ஷன்ல ஜெயிக்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கேட்க வேண்டிய கேள்வி அங்க. இவர் மெர்சல்ல இருந்து ஜோசப் விஜய் தான் போட்டிருக்காரு. சரி, அப்படியேனாலும்
எலெக்ஷன் கேன்வாஸ்க்கு ஒரு பேரை போட்டு அதுக்கப்புறம் வெற்றி பெற்ற பிறகு ஒரு பேர் சொன்னா நீங்க கேட்க நியாயம். அதான் அவர் பண்ணது. எலெக்ஷன்ல நான் இன்னாரு தான், இதுதான் என் முகவரி, இதுதான் என் பேருன்னு சொல்லி அறிவிச்சிட்டு அந்த பேரை வச்சு ப்ரப்போசல் வைக்கிறோம், அந்த பேரை வச்சு தான் ப்ரொபகண்டா பண்றோம். அந்த பேரை ஏத்துக்கிட்டு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியலைங்க. இது என்ன அடுத்த தேர்தல்ல அசிங்கமான, அடுத்த தேர்தல்ல நாகரிகமான ஒருத்தருடைய சாமி, அவர் கும்பிடுற சாமி, அவர் பேரு, அவர் ஜாதி, எவ்வளவு நாள் தான் இந்த குப்பையை பண்ணிட்டே இருப்பீங்க? பிரிவினை அரசியல். விவசாயம் பண்றவன் பொண்ணு வந்து பானை செய்யறவன் வீட்டுக்கு போகக்கூடாது, இப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது, பானை செய்யறவன் வீட்டு பொண்ணை வந்து துணி துவைக்கிறவன் கட்டக்கூடாது. என்ன லாஜிக்? யாரா நீ இதை டிசைட் பண்றதுக்கு? முதல்ல வந்து அந்த ஊருக்காரன் வந்தேறி இந்த ஊருக்காரன் வந்தேறின்னு முதல்ல அதுக்கு போட்டு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்களே நீ பேசக்கூடாது, நீ செய்யக்கூடாது, நீ கட்டக்கூடாது. யாரு நீ இதை முடிவு பண்றதுக்கு? அதே தான் இன்னைக்கும். அவர் அந்த மதம் அதனால அங்க நின்னாரு, அவர் இந்த ஜாதி அதனால இங்க நின்னாரு. எதிர்த்து போடுற கேண்டிடேட் பாருங்க, இவரும் அதே மதத்தை சேர்ந்தவர். அப்படியா போட்டிருக்கோம் கேண்டிடேட் நாங்க? எத்தனை தொகுதியில, எத்தனை பொது தொகுதியில ஒடுக்கப்பட்டவங்க நீங்க சொல்றவங்க நாங்க கேண்டிடேட்டா போட்டிருக்கோம். அதுக்கு ரெக்கார்டு கிடையாது. ஏன் தெரியுமா ரெக்கார்டு கிடையாது? நீங்க வந்து ஒடுக்கப்பட்டவன் கிளைம் பண்ணாதான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நான் ஒடுக்கப்பட்டவனா இருந்தாலும் நான் ஜெனரல் தொகுதியில் போய் நின்றுனாக்கா நீங்க சீட்டு கொடுக்க, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். ஸோ அவங்க யாரும் டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையே கிடையாது. அவங்க எல்லாருமே பொது தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. 8 கேபினெட் அமைச்சருக்கு போது உள்ள உட்காந்துருக்காங்க. இது மாற்றமா? இன்னைக்கு அதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாற்றமா? இதை கேவலமா பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது மாற்றமா? நான் அவரை கேட்கிறேன், அவர் எதுக்கு குளத்தூர்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு 2021 நிக்கல? ஏன் திருவள்ளூர் போனார்? சரி 2026 எதுக்கு காரைக்குடி போனார்? சொல்லுங்க. டிராஃபிக் கம்மியா இருந்துச்சு இங்க, அதனால டிஸ்டர்பன்ஸா போனீங்களே, கிழிச்சிட்டீங்களா? டிராஃபிக் கம்மியா தானே இருக்கு, போயிட்டு அப்படியே பொழந்துட்டீங்களா? 4வது இடம் மொத்தம் போட்டி போட்டது எத்தனது? 4 பேர் தான். என்ன லாஜிக்குங்க இது? இன்னும் எவ்வளவு நாள் தாங்க இப்படி அநாகரிகமா பேசிட்டு இருப்பீங்க? திரநிதி வாங்கி தான் சாப்பிட்றேன், கௌரவ பிச்சைன்னு சொல்றது. ஐ ரிப்பீட், நான் கௌரவ பிச்சை வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்ற அதே வாய் திரநிதியில் ஏதாவது வாங்கணும்னு சொல்றா பாப்போன்னு சொல்லுது. எப்படி? ஒரு சொத்தி எடுத்து பேசணுமா? அவருக்கு பிடிக்காதவங்க, அவரை பிடிக்காதவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அவரை கன்சிடர் பண்ண கூட வேலை இல்லைன்றதான் என் பாயிண்டே. அவர் பண்றது எதுக்கு நம்ம எடுத்து சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம்? அவர் லேண்ட் வாங்கினதோ, அவர் பேர்ல அஃபிடேவிட்ல இருந்த லேண்டோ, அது ரெஜிஸ்டர் ஆன டேட்டோ, அதை மாற்றி இருக்கிற கவர்மெண்ட் வந்து பினாமி டிரான்சாக்ஷன் சொல்றான். இதுக்கு எதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீ தேவையெல்லாம் பிலோ தி பெல்ட் போனா நாங்க போவோம், ஒரு அளவுக்கு தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து பெங்களூர்ல இருந்து இறக்கும். எதனால இந்த பேச்செல்லாம் வருது அப்படின்னா, இங்க யாரு வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் ஆழ்வது தமிழன் தானே. தமிழன் தானே, புரியுதுங்களா? தமிழன் தானே ஆள்றாரு. அப்ப எதுக்கு பேசிட்டு இருக்க கூடாது? சொல்லுங்க. தமிழ் ஆளுநர் தானே வந்தீங்க. ஆமா, இப்ப ஒரு தமிழன் தானே. செந்தமிழன் சீமான் எங்க வந்தாரு? இன்னும் வரலையே. அவர்தான் அந்த தமிழ், அவர்தான் தமிழன். ஆனா அது செந்தமிழன் சீமான் இல்லையாமே. அது என்னது? அது வேற ஏதோ பேராமே. நான் அந்த இடத்துக்கு போக விரும்பலன்னு தான் நான் விடுறேன். நீங்க அவர் பேரை சொல்லி அவனே நிர்பந்திக்கிறீங்க, கமெண்ட்ல போடுவீங்க நம்ம ஆளுங்க. அவர் செந்தமிழனும் இல்ல, சீனவனும் இல்ல. ஐ மீன் டு சே, இந்த பேர் அது இல்ல அவர் பேரு. நம்ம எதுக்குங்க ஒருத்தரை போட்டு இப்படி பண்ணணும்? அது நல்லா வாங்க இருக்கு, ஒரு மாதிரி உறுத்துது இல்ல. இப்ப ஜெயிச்சிட்டீங்க, இப்ப என்னத்த சொல்றது? இப்ப உறுத்தலைங்க, அது வந்து மனசு ஆறல, எரிச்சல் எரியுதுடி மாலா வேன போடுதான் இது. மக்கள் தீர்ப்பை இப்படியாங்க தரங்கட்டு 1000 பேருக்கு ஒரு இணைப்பு விழா வேற எதிர்கட்சியில இருந்து. அதாவது பனையூர்ல பண்ண 40,000 பேர் வருவான். 4வது இடம் வம்பிழுத்ததெல்லாம் போய் 4வது இடமா? என்ன 4வது இடம்? என்ன 4வது இடம்? திமுக, அதிமுக, தாவேகா, திமுக, அதிமுக. கரெக்டா பேசி பழகுங்க. சரி, இப்ப மாறிடுச்சலாம். அப்படியே அடுத்து நாம் தமிழர் கட்சி. சரி, எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கீங்க? ஏங்க, ஓட்டு அரசியலுக்குள்ள இன்னைக்கு நாம் தமிழர் கிடையாது, புரியுதுங்களா? எப்பயுமே கிடையாது, அது எங்களுக்கு புரியுது. நீங்க சொல்லுங்க. திமுக, தாவேகா 108 எம்எல்ஏ வச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க். திமுக 57 எம்எல்ஏ வச்சிருக்கு, செகண்ட் ரேங்க். அதிமுக 48 எம்எல்ஏ வச்சிருக்கு, தேர்ட் ரேங்க். ஃபோர்த் ரேங்க் யாரா இருக்க முடியும்? 5 எம்எல்ஏ வச்சிருக்கிற காங்கிரஸ். 5th யாரா இருக்க முடியும்? 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற பாமக. 6th யாரா இருக்க முடியும்? 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிகா, ஐயுஎம்எல். அடுத்தது 6க்கு அப்புறம் 4 ரேங்க் போச்சா, நேரா 10வது ரேங்க். 10வது ரேங்க் யாரா இருக்க முடியும்? 1 எம்எல்ஏ வச்சிருக்கிற டிடிவி, அவர்கிட்ட கூட இப்ப எம்எல்ஏ இல்ல. 1 எம்எல்ஏ வச்சிருக்கிற தேமுதிக 10, 11. அதே மாதிரி அண்ணன் தமிழ்முன் அன்சாரி வச்சிருக்கிறாரு. வைகோ 2 சீட்டு ஜெயிச்சு 2த்தையும் பாவம் தாரா வச்சுட்டாரு. இதெல்லாம் சேர்த்து எத்தனை ரேங்க் சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க உங்க ரேங்க் என்னன்னு. 4வது ரேங்க் எல்லாம் கிடையாது, ஜெயிக்கிறவங்க தான் பேசணும். அவர் டெலைக்கே சொல்றேன், நிக்கிற பக்கம் ஜெயிக்க வைக்கிறவன் தான் வீரன், ஜெயிக்கிற பக்கம் போய் காமன் கேண்டிடேட் நிக்கிறவன் இல்ல வீரன்.
சொல்லுங்க. உங்க கூட இவ்வளவு சீரியஸா பேசினுக்கிறேன். இல்ல அதெல்லாம் கிடையாது. எப்ப ஜெயிக்கிறோம் 14வது ரேங்கா 15வது ரேங்கா வெற்றி பெறுவதற்காக இங்க இந்த அரசியல் பண்ண நானே தான் சொல்லிட்டேங்க. நான் நம்பவே இல்ல. வெற்றி பெறுவது யார் வேணா வெற்றி பெறது முக்கியம் கிடையாதுங்க. வெற்றி பெறுகிறோமோ தோல்வி பெறுகிறோமோ நாம் கொண்ட அந்த கொள்கையில் என்ன கொள்கை? என்ன கொள்கை? என்ன கொள்கைன்னா சொல்லுங்க. அதான் அது கொண்ட கொள்கைன்னா என்னது? அதான் அந்த தமிழ். அப்ப நாங்க என்ன தெலுங்கா? நீங்க பட்டாம்பூச்சிக்கெல்லாம் நாங்க பேசுவோம், மாடுக்கெல்லாம் பேசுவோம். மாடு வந்து ஒரு பக்கம் மாடுகளை காப்போம் மாநாடு போடுறது. அதுதான் அதுக்குதான் வீடியோ வந்துட்டீங்க. அதுதான் ஒரு வீடியோ போட்டுக்க பேசிட்டாரு கடைசி மீட்டிங்ல. வம்பளுத்தானுங்க சாட்டை சொல்றாரு, வம்பளுத்தானுங்க எங்க அண்ணனை பார்த்து, மாடுக்கு இது வைக்கிற, மாடு வந்து பேச போதா, மாடு வந்து ஓட்டு போட போதான்றான். இப்ப எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 2 மாசம் தாவேக ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்துட்டு, அண்ணே காவேரியில தண்ணி வரலனே, அன்னைக்கு நீங்க தண்ணிக்கு மாநாடு நடத்துனீங்களே, இன்னைக்கு தண்ணி இல்லனே காவேரியில, இன்னைக்கு ஏன்டா சீமானன்ட்ட வரீங்க? இப்ப மட்டும் ஏன் எங்க கிட்ட வரீங்க? அன்னைக்கு வம்பளுத்தீங்களா? மாடுக்கு வம்பளுத்தீங்களா? இன்னைக்கு அண்ணே மாட்டுக்கு தீவனம் இல்லனே, இது இல்லனே, அது இல்லனே, நீங்க தானே வரணும். அப்ப இன்னைக்கு வரானுங்க எங்க கிட்ட அப்படின்றாரு. எல்லாம் வராங்க, எல்லாரும் வராங்க. சரி, வர்றவங்களுக்கு கூப்பிட்டு ஓட்டு போட சொல்லுங்க. அது போட மாட்டேங்கிறாங்க. நீங்க வர்றவங்கிட்ட ஓட்டு கேட்டா அவன் ஓட்டு போடுவான். நீங்க வர்றவங்கிட்ட திறநிதி ஓட்டு கேட்டா அவன் விட்டு சீட்டு போட்டு காசு கொடுத்துட்டு போறான். ஏங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்புவீங்களா? அதை வேற கேட்பீங்களாங்க? நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அதாங்க நீங்க வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் பாலிடிக்ஸ் ரொம்ப சீரியஸா பேசணும். தாவேக்கா வருது, ஒரு ஹீரோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லன் தீய சக்தி வருது, அதுக்கப்புறம் தீர்ந்து போன சக்தி கூட அங்க வந்து சின்ன குறுக்க மறுக்க வேலை செய்யும். உங்களுக்கு காமெடி ஒரு காமெடி வேணும் போது நீங்க 42 வந்து பேசிருப்பீங்க, நான் பதில் சொல்லணுமா? கட்சிக்கு விடுங்க, எதுவுமே இல்லைங்க. ஓட்டு இல்ல, சீட் இல்ல, எம்எல்ஏ இல்ல, கவுன்சிலர் இல்ல, கொள்கை இல்ல, வேற எதுவும் நல்லா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா ஏன் விஜய் அவர்கள் இன்னைக்கு போயிட்டு திருச்சி ஈஸ்ட்லயும் பெரம்பலூர்ல நின்னாரு? பதில் இருக்கான்னு கேக்குறாரு, போட்டு கேக்குறாரு ஒருத்தர். நான் முதல்ல கேட்டேன், நீங்க லேட்டு குளத்தூர் நிக்கிறேன்னு சொல்லிட்டு திருவட்டூர் நின்னீங்களே, பதில் இருக்கா? காரைக்குடியில ஏன் போய் நின்னீங்க? பதில் இருக்கா? அங்க நின்னு கூட 4ஆம் ரேங்க் வந்தீங்களே, பதில் இருக்கா? சொல்லுங்க. அதாவது தோக்குறேன்னு ஆகி போச்சு. லோக்கலே நிக்கலாம் இல்ல, அது என்ன அவ்வளவு தூரம் போய் தோத்துட்டு வர்றது? இதுதாங்க பிட் அடிச்சு காப்பி அடிச்சு பேப்பர்லாம் சேஸ் பண்ணி தோக்குறதுன்றது. டெபாசிட் தானே. இங்க ஓரமா வரசரவாக ஈஸியா இல்லைங்க, நின்று தொலைய வேண்டியது. அதுக்கு எதுக்கு வண்டியை தூக்கிட்டு போயிட்டு காரைக்குடியில போய் தான் தோப்பு? என்னங்க இதுக்கு ராஜிக்கு? அதாவது அந்த மனுஷன் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு புரியல இந்த வருஷம் எங்க போறது. காரைக்குடியில மட்டன் குருமா, காரைக்குடி போயிரு. அடுத்த வருஷம் மதுரையில கறி தோசை நல்லா இருக்கும், மதுரையில் நிற்போம். இப்ப அடுத்து திருநெல்வேலிக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி அல்வா நல்லா இருக்கும். சரி, அம்பாசமுத்திரம் போய் என்னடா லாஜிக்? ஒரு புரிதலோட வார ஃபுட் பிளாகா நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க இங்க. இதுல நீங்க வேற மாட்டுக்கு மாநாடு வச்சாரு, மாட்டுக்கு தண்ணி வச்சாருன்னு. அதாவது இன்று சரி என்பது நாளை தவறு. நான் திரும்ப ஐபிச்சு போவேன் எல்லாம். இதாங்க, அப்படி இருக்கவே கூடாதுங்க. இன்று தவறு என்பது நாளை தவறு, இன்று சரி என்பது நாளை சரி. இன்று சரி என்பது நாளை தவறு. உங்களுக்கு தொண்டை அப்புறம் நாளை தவறு என்பது நாளை மறுநாள் சரியாக இருக்கும். அதாங்க பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை வேற மாதிரி இருக்கும். மட்டன் குருமா எடுக்கணும் இருக்கும். ஆமா, அது மாறிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் கிரெடிட் டெபிசிட், கிரெடிபிலிட்டி டெபிசிட்னு சொல்றது. அதை அவர் எங்க நின்னு சொல்றாருன்றதுதான் முக்கியம். குமாரோட நின்னுகிட்டு அன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு சரினா நாளைக்கு தப்பா இருக்கும், நாளைக்கு தப்பா சரியாகும், என்ன பேஸ்மெண்ட் போடுறாரு பாருங்க. அதுதான் அரசியல் தெளிவு, அரசியல் சாணக்கியத்தனம். அதான் அங்கேயே இன்னொருத்தர் சொன்னாரு, இந்த மேடையை பாருங்க எல்லாரும் வந்துட்டாங்க, மாமா சீமான் கூட வந்துட்டாரு, எலெக்ஷன் மேடே வந்திருந்தாருன்னா அவர் ஒரு 3%, இவர் ஒரு 3.5%, ரெண்டும் சேர்ந்தா என்ன பண்ண முடியும்? 3 பக்கத்து பக்கத்துல போட கூட 33 தான் வருது. தாவே கூட 35%. நல்லா இருக்கு. 3 சேர்த்து 6 முதல்ல சொல்லி அவர் எல்லாரையுமே வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் எடப்பாடியில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தையுமே வந்து சித்தப்பாங்கிறாரு, பெரியப்பாங்கிறாரு, மாமாங்கிறாரு. இப்ப கூட இந்த கார் வாங்கி கொடுத்து ஒரு மாப்பிள்ள. விஜய் அவர்கள் வந்து சிஎம் வந்து யாரு? தம்பி. என் தம்பியை துணை முதல்வராக கொண்டாரு, ஞாபகம் இல்லை உங்களுக்கு? அதாவது இது வந்து விசேஷத்துக்கு வைக்கிறவங்க ஸ்டைலுங்க. இது பத்திரிகை ஹோல்சேலா சிவகாசிக்கு போகும்போது அடிச்சுட்டு வந்துடுறது. 2026 காது குத்தும் திருவிழா, 2027 கிரகப்பிரவேசம், 2028 புதுமனை புகழான்னு மாற்றி மாற்றி ஒரே ஃபங்க்ஷன் தான், ஒரே வீடு தான். ஆனால் பத்திரிகை அடிப்பாங்க. பத்திரிகை கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? இவர் யாரோ அப்படின்னு கொடுத்தா மொய் வருமா? வராது. தம்பி இன்னாருன்னு போட்டு, மாமா பங்காளின்னு போட்டு மொய் விருந்து, அது மூலமா ஒரு கலெக்ஷன், அவ்வளோதான். இவர் தாங்க விசேஷம் விஸ்வநாதன். வருஷத்துக்கு ஒரு விசேஷம் வச்சிருவாரு, 6 மாசத்துக்கு. இந்த திரும்ப ரஜினி முருகன் தான் மாப்பிள்ள. அவ்வளோ விடுங்க, அவரோட இதுல விசேஷமாவது இருக்குது. அவராவது ஏதாவது ஹாப்பியா இருக்கிறாரு. நம்ம வீட்டுல விசேஷம் தான். அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து செய்முறை செஞ்சாரு. அவர் ஊழல்வாதியா இல்லையா? அவர் ஊழல்வாதியா இல்லையா? அரசியல் என்பது வேறு, தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு. சரத்குமாரோட ஒரே மேடையில் நிற்கிறாரு. ஊழல் பண்ண காசுல செய்முறை செஞ்சாரா இல்ல உழைச்ச காசா? உழைச்ச காசு தான்.
இதுக்கு இப்படிலாம் பேசி பழகுறீங்க, சரி உழைச்ச காசாவே இருக்கட்டும். என் அண்ணன் தோளில் சாட்டையும் ஐ மீன் சவுக்கு சாட்டைனே வருது, சால்வையும் மாலையும் ஏறாது, ஏன்னா வெற்றி பெற்றால் தான் அப்படின்னாரு. சிஎம் வீட்டுக்கு வந்தோடனே சால்வை போட்டு வாங்கிட்டாரு. இது நல்லா ஆச்சு, இதுக்கப்புறம் வெற்றியே கிடையாது. ஒரு நட்பின் ரீதியாக அவர் இது பண்ணுவாங்க. வாங்க சால்வை வாங்க மாட்டேன் மாலை வாங்க மாட்டேன்னு சொன்னது அவர் தான், தம்பி தாங்க. எதுக்கு இப்படி பேசுறீங்க? எப்படிங்க என்ன வேணா பேசலாமாங்க? மறந்துடுவாங்க எல்லான்ற ஒரு நம்பிக்கை தான். அதுதாங்க மறந்தோலை மன்றியுமே இவனுங்க போட்டு போட்டு ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. மீமா என்ன பண்றது சொல்லுங்க. சரி, சீமானவர்களுக்கு உங்களுடைய பதில நீங்க சொல்றீங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி. இல்லங்க நான் கேக்குறேங்க, திறன்நிதி வரைக்குமே வாங்கலன்னு சொன்னாரு, டீ குடிக்கலன்னாரு. கௌரவ பிச்சைன்னு சொன்னது அதே மனுஷன். கௌரவ பிச்சைங்கிறது திறன்நிதியை நீங்க ஒண்ணு சேர்த்து பார்க்க வேணும்ன்ற அவசியம் அதாவது ஒரு கௌரவ பிச்சை என்பது ஐ கம் கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ஹம்பிளி ப்ளீஸ் கைண்ட்லி கிவ் மீ 5 ரூபீஸ் கேக்குறது வேற. பிச்சை தாங்க அது சார். ஒரு டோக்கன் நோட்டை வச்சுட்டு அதுல போய்ட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் சொல்றேன் சார். ஐ அம் பேசிக்கலி a graduate from Trichy. I came here for an interview. I lost my purse. If you can give me 100 rupees I will go and GPay it sir. Yes அப்படினு சொல்லிட்டு டாஸ்மாக்ல போய்ட்டு லெட் மோர் அண்ட் அடிச்சிட்டு திரும்ப அப்படி போய் அந்த திரும்ப அறிக்கை என்ற அறிவழகன் காசு கொடு பேக்கரி வச்சிருந்தா நீ எல்லாம் ஆளா பசமுத்திரத்துல அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி காசு there is a very different story altogether. இல்லங்க இது 4 வகை don't compare both together. 4 வகை படம். ஆனா 4மே ஒரே விதம் தான், ஒரே வேலை தான். கடைசியில ஒண்ணு மேடையில பேசிட்டு இருக்கும்போது குடிக்க தண்ணி கேன் இருந்தா தண்ணி கேன் கீழே ஊத்திட்டு அந்த தண்ணி கேன்ல போய் காசு வாங்குறது. இது என்னது? It's called a humble request. நிதி அங்க ஒரு திரளா இருக்கிற மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த டப்பா நிறைய வரைக்கும் அண்ணன் பேசுவாரு. டப்பா நிறைஞ்சிருச்சு தூக்கி காமிச்சோம்னா அண்ணன் பேசி முடிச்சுட்டு இறங்கிடுவாரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சப்போஸ் இதுல பத்தல, மேடை போட வேணாம், மழை பெய்யுது, என்ன பண்ணலாம்? வீட்டுல இருந்து வீடியோ போடலாம். இது செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. 3வது அக்ரிமெண்ட் போடலாம். ஒரு வீட்டுல வந்து ஒரு கேத வீடா இருந்தா அங்க போகாம இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு நான் ஒரு கட்டை இழுத்து விட்டு கடிக்க வைக்கிறேன், எனக்கு ஒண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒண்ணு கேட்கறது. இது ஒரு விதமான கிரவுட் ஃபண்டிங். 4வது கிரவுட் ஃபண்டிங் என்னது? வெளிநாட்டுல வாழக்கூடிய மக்களை ஏமாத்தி பிரெயின் வாஷ் பண்ணி வித் லவ் சோ ஹம்பிள் ரிக்வெஸ்ட், லவ், பிரெயின் வாஷிங், ஸ்கேம், வேற என்ன இருக்கு? அதே மாதிரி கட்சியில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டுறோம், நினைவு கட்டுறோன்னு அந்த காசை வாங்கி அதையும் ஆட்டி போடலாம். தேர் ஆர் மெனி டைப்ஸ். ஆனா எல்லாம் கம்ஸ் அண்டர் ஸ்கேம். நான் இங்கே இருக்கிறேன், BMW கார் வெளில இருக்கு, சாரி பென்ஸ் கார், அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க. பேசிக்கலி உங்களுக்கு பிரச்சனை வந்து போத் வித் உதயநிதி அண்ட் திரள்நிதி. நோ 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 அது வேற, அது தீய சக்தி. இது சக்தியே கிடையாது, இது சட்டி. அது தீய சக்தி, இது தீய சட்டி. எதிர்த்து வந்து உள்ள போட்டு போகலாம். ஓகே ரைட். நம்ம மீண்டும் இன்னொரு முறை சூப்பரான ஒரு வீடியோவில் மறுபடியும் பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.